சகோதரியை என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் முடிந்தது. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தெய்வத்தை நம்பவில்லை. ஒரு பிசினஸ் ஒன்றை ஆரம்பித்தேன். ஆசீர்வாதமாக இருந்தது, செழிப்பாக இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து பல லட்ச ரூபாய் கடன் வந்தது. மனைவியை நகையை இழந்தேன், வீட்டை இழந்தேன், வியாபாரத்தை இழந்தேன். எங்கு பார்த்தாலும் கடவுளுடைய முகம்தான் எனக்கு முன்பதாய் கடந்து வந்தது. ஆளுங்களும் பகுதியிலே தலை காட்ட முடியாது. கடன் கொடுத்து சொல்ற அவன் தலையை எடுத்து விடுவோம் என்று சொல்லி, சுப்பிரமணிய தலையை எடுத்து விடுவோம் என்று பயங்கரமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. இதே 2 தேசத்துல செவ்வாய்க்கிழமை அன்று கடன்காரங்களுக்கு ஆளுநர்கள் பயந்து சமயப்பட்டு ஓடினேன். செவ்வாய்க்கிழமை கிளம்பி புதன்கிழமை சண்டைப்படுத்த போயாச்சு. மயிலாப்பூர் அந்த சர்ச்சில் அங்க போய் அந்த புதன்கிழமையில போய் உட்கார்ந்து அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சு. என்னுடைய சகோதரர்கள் சொன்னாங்க, மீண்டும் போங்க கிராமத்துக்கு, வேடத்துக்கு கடன் கொடுத்தாச்சு, எதற்கு போகாம இருக்க. 40 நாட்கள் அங்கு போகாதபடி இருக்கு. இதே போல புனித வெள்ளிக்கு முந்தின வியாழக்கிழமையிலே என் ஊருக்கு நான் கடந்து போனேன். அங்கு ஒரு டீ வியாபாரி வியாபாரம் பார்த்துக் கொண்டே ஓடிச்சிருக்கான். நான் ஊருக்குள்ள கடன்பட்டு வந்திருக்கேன்னு சொன்ன போது என்னை பார்க்கும்படியாக அவர் கடந்து வந்திருந்தார். வந்து சொன்னார், நாளைக்கு பெரிய வெள்ளி என்னோடு கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிரகாரம் ஒரு வார்த்தை நீங்க சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. எனக்கு செய்து கொடுக்க தெரியாது அப்படின்னு. நான் ஒரு புக்கு தர பாட்டு நீங்க பேசிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரோடு கூட ஒரு செய்தி கொடுக்கும்படியாக அது உள்ள ஊழல் செய்கிறதுக்கு உள்ள ஒரு சின்ன சபைக்கு நான் செய்தி கொடுக்கும்படியாக கடந்து போயிருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டு தான் போய் நிற்கிறேன். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. என முதல் பிரசங்கமே அதுதான். கண்ணீரோடு கூட வார்த்தை இடத்துல பகிர்ந்து கொண்டேன். ஒரு கடன் பெற்றவன் ஊழியர் செய்தால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு கடன் பெற்றவன் ஊழியர் செய்தால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? எனக்கு அருமையான தேவனை மீண்டும் கடன் கொடுக்க வந்தார். அழைக்கும்படியே கடந்து வந்தார். காவலரை சொல்லி யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் எழுதி வைக்கப்பட்டது. மாதம் காவலருக்கு கொடுக்கிறேன், எல்லாம் நீங்களே கொடுக்கணும் சொல்லி பேசி முடித்து மாதம் ஒரு தொகையை காவலுக்கு கொடுக்கப்படும். 3 வருஷமாக அப்படி கொடுத்தேன். என கடனாளியா நான் பகவத்துக்கு செல்லக்கூடாது, கடனாளியா பகவத்துக்கு செல்லக்கூடாது. எல்லா கடன்களை கற்று அடைக்க முதலி செய்தார். அல்லேலூயா. எந்த ஆளுங்கள பகுதியில் நிற்கப்பட்டு தலைவனுக்கு நின்றதோ அதே ஆளுங்களிடத்தில் கர்த்தர் என்னை தலைவனுக்கு நிற்கப்பட்டார். அல்லேலூயா. ஒரு வெட்கத்துக்கு பதிலாக 2 கதையான பலன் வரும் என்று ஆலோசனை. அதே போல ஆண்டவர் ஒரு 70 சென்ட் இடத்தை வாங்கி இன்னைக்கு 40 லட்சம் ரூபாயில ஒரு ஜெபவேடை கட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாயில ஒரு காப்பகத்தையும் தனியாய் கட்டி இன்னைக்கு ஆசீர்வாதத்தோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கு. யாரெல்லாம் இதை நிறுத்து பேசினாங்க, யார் யாருக்கு விரோதமா பேசினாங்க, அவர்கள் எல்லாம் தயவை நாடு கொண்டு கர்த்தர் சொல்றாங்க. அதன் பிரகாரம் எல்லா ஜனங்களுக்கு தேடி வரும்படியாக கர்த்தர் வைத்தார். நான் தேவஸ்தானத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நான் கேபி சுப்பிரமணியா இருந்த நான் கேபி ஜோசப்பா மாற்றப்பட்டுக்கிறேன், எனக்கு ஒரு செய்தி தாங்க, போய் எந்த ஒரு சர்ச்சை நிற்க கூடாது. அழைப்பின் மத்தியில் தான் எல்லா சபைகளுக்கும் நான் போகணும் அப்படின்னு தேவஸ்தானத்தில் கேட்டேன். எனக்கு அருமையான 40 நாட்கள் கடந்த ஆண்டு வரை 40 நாட்களும் வெறும் தண்ணி ஆகாது, ஏதோ பகல் தண்ணி ஆகாது. 40 நாட்களை பெற்ற பல கன்வென்ஷன்ல பேசுகிற தண்ணி ஆகாரத்தை கொடுத்துக் கொண்டு எனக்கு அருமையான கர்த்தர் வரங்களினால் வல்லமையினால் கிடைத்தார். முழுவதுமாக என்னை கன்வென்ஷன் ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற